ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஃபியர்லெஸ் எடிட்ஸ்க்கு சொல்கிறேன். நம்ம வந்து இன்னைக்கு ப்ளூ லா சீசன் எபிசோடு ஒன்று எடிட் பண்ணி போட போகிறோம். எல்லாரும் பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க. சரி, உள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு மேட்ச் விளாண்டுருக்காங்க. நம்ம இசாகி ஹீரோ தான் காட்டுறாரு. அவர் தான் பால் இப்போ கூப்பிட்டு போகிறாரு. எதிர் டீம் தான் ஒரு பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. இந்த பாயிண்ட் அடிச்சா தான் எல்லாரும் இசாகி இசாகின்றாங்க. நம்ம இசாகியும் பால் பாஸ் பண்ணி விளையாண்டுருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணுங்கன்றார். இசாகி என்ன பண்ணாமன்னு தெரில. சரி, பாஸ் பண்ண அவர் அடிச்சிடுவார்னு நினச்சிட்டு அவருக்கும் பாஸ் பண்ணார். ஆனால் கோல் போட முடியல அவரால். அதனால ரொம்ப இசாகி டிசப்பாயின்மெண்ட் ஆங்க. அது எது ஆப்போனமெண்ட் வந்து பால் தூக்கி அவங்ககிட்ட அனுப்பிச்சிட்டாங்க. அவரும் வந்து கோல் அடிச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்ஸ் சொல்ல தேவையில்ல, கழுவுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க கோச்சஸ் அழுவுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போக முடியலேன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாக்கியோட பழைய நினைவை தான் யோசிப்ப வரான். சின்ன வயசில் அவரோட மோட்டிவேஷனாக இருந்தவங்க யோசிப்ப வரான். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் மேலே வரணும்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இந்த மேட்ச் விட்டுருச்சுல. ஆனால் என்ன பண்ணுதுன்ட்டு அவருக்கு தெரில. அப்போ தான் அந்த மேட்ச்சை விட்டு வெளியே வரல, நினைப்பிலே இருந்தார், என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா அம்மா வந்து என்னப்பா ஜெயிச்சுட்டே கேட்டான். ஆனால் அவர் வந்து இல்லைம்மா ஜெயிக்கலை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சரி சாப்பிடுப்பா, பரவாயில்ல, அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் மெயில் ஆர்டர் ஒன்று வந்தது. யூனியன் ஃபுட்பால்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்களாம். அங்கே போனப்போ நம்ம போன மேட்ச்சில் பார்த்தீங்களா, அவரையும் பார்த்துருக்காரு இவர். சரி, என்னப்பா இந்த உன்னையும் கூப்பிட்டுருக்காங்களா, செம்மையாக விளையாடின அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளே போனால் எக்கச்சக்கமான பேர் இருக்கான். எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் ஈட்டிலேருந்து ஒருத்தர் வராரு. வந்துட்டு வெல்கம் டு ஆல் டு யூனியன் ஆஃப் ஃபுட்பால் ஆஃப் ஜப்பான் அப்படின்றாங்க. யாருக்கும் தெரியல யாருன்ட்டு. அப்படின்னா அவர் மூஞ்ச காட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, இங்கே தகுதி உள்ளதான் ஆட முடியும், நீங்கள் தான் திறமையாக இருந்தால் தான் உங்களால் ஆட முடியும், ஏன்னா இந்த ப்ளூ லாக்குள்ள உங்களால் சர்வை கூட பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. இவர் பேர் வந்து நம்ம இசாக்கி எனிமையாக வச்சுக்கலாம். இவர் வந்து கேட்குறாரு, அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இத்தனை பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க, 11 பிளேயர்ஸ் என்ன பண்ண போகிறீங்க கேட்குறாங்க. எல்லா பிளேயர்ஸும் அதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் திடீர்னு அவர் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் வேணா வெளியே போய்க்கலாம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் ஆடலாம், ஏன்னா நீங்கள் விளையாடவே தேவையில்ல, நீங்கள் வெளியே போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. அவர் ரொம்ப மறைச்சி அப்போ அப்போ மற்ற பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த முச்சுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளியே என்ன இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நாங்கள் உருவாக்குற பிளேயர்ஸ் வந்து ரொனால்டே ஜெயிக்கக்கூடியவங்க, நீங்கள் இஷ்டம் இருந்தால் மட்டும் வரலாம், இல்லைனா வரவே தேவையில்ல. இந்த கூட்டத்தில் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒருத்தராச்சும் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சா யாராச்சும் ஒருத்தர் வந்துடுங்க அப்படின்றாரு. என்னன்னு தெரில, நம்ம மிசாகி வேற பார்த்துக்கிட்டே இருக்காரு. போகிறானான்னு தெரில. சரி காய்ஸ், இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 வேணா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ், ப்ளீஸ். பை பாய்.